ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நீதியை தப்பு அப்படின்னும், தவறானவைகளை நீதி அப்படின்னும், இனிப்பை கசப்புன்னும், கசப்பை இனிப்புன்னும், ஒளியை இருள்னும், இருளை ஒளின்னும் மாற்றி மாற்றி சொல்கிறவர்கள் அவங்க கர்த்தருக்கு அருவருப்பானவங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாதவங்க. அதாவது பொய் சொல்கிறதே தப்பு தான். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பொய் சாட்சி சொல்கிறதும் தப்பு தான். ஆனால் அதிலே பயங்கரமான பொய், மேலான பொய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறது. ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அவன் நல்லது பண்ணுறான், நீதிமான் அப்படின்னு சொல்கிறதும், ஒருத்தன் நல்லது பண்ணுறவனை போய் அவன் துன்மார்க்கன், தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதும் இருக்கிறதுலே மிகப்பெரிய பொய் அப்படின்னு சொல்லி ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. அப்போ அதே தான் பிசாசும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அந்த மாதிரி பொய்களை சொல்கிறவங்களுக்கு தகப்பன் யாருன்னா பிசாசு தான். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த நல்ல நாளில் எந்த ஒரு பொய்யும், பித்தலாட்டமும், புரட்டும், அசுத்தமான வார்த்தைகள் எதுவும் நம்ம இடத்துல இல்லாதபடிக்கு நம்ம பரிசுத்தப்படுத்தி இயேசுவின் வழியில் சத்தியத்தை பேசுகிறவர்களாக நம்ம இருக்கும்படிக்கு நாமே டெசிஷன் எடுப்போம். பொய் சொல்லாதிருப்போமாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. பபாய்.